பதினாறு நடு போறது பைத்து பிடிச்சாலே போறடா நீ நடுவேல உன் தாலி அறுத்து போட்டுருக்கு என் தாலி அறுத்து போட்டு நீ பைத்து பிடிச்சாலே போறடா டேய் நாங்க சாவு போறதும் இல்ல ஆமா நீ ஆந்த மாதிரி வாழ போறது இல்ல இங்க சத்தார்னா நாளைக்கு எச்சூர் பார்த்து போய் எழுதி போறாரு வெள்ளியா மல்லி ஆமா நாட்டாடி ஜாஜா கட்டி மகாரி ஜாஜா கல்லே நாட்டாடி ஜாஜா கல்லே ஆமா இல்லனா செத்து புடிங்களா 5 பேர் கையால அந்த 5 பசங்க அப்படிங்கறாங்க எப்படி கையில விலங்கிட்டு கால்ல விலங்கிட்டு சிறுசால இருக்காங்க ஆய பத்தி முடுக்குறாங்க சாப்பிடணும் எப்படி ஆடு மாடி எப்படி சாப்பிடுதோ ஆமா அப்படி தாண்டி தின்னுவாங்க அப்படிதான் சாப்பிடணும் ராஜா நீ சாப்பிடுறத பாத்துட்டு தான் இருக்கற நீங்க சாப்பிடுற நான் ஏன்டா சாப்பிடுறேன் அப்படியே ஆள்கார பசங்க எடுத்து கொடுத்தாங்க அப்படியே சாம்பார் இட்லி மொத்தமா பேசிட்டு அப்படியே வாரி ஷனாரியா நீதான் ஷனாரனா ஹரி கோவிந்தா தெரியும் நீ தூக்குனா பாக்குற பாட்டி பாத்தியாடா என்ன சொந்தத்தை வச்சு சொல்றா என்ன வர வச்சு சொல்றா மாமினா திடீர்னு எப்படிதான் மாமி வரும் எப்படி வரும்ன்ற நானு பாரு மாமி நீ மாமி
மாமி என்னடி இந்த பூமி எவனை போலே பொல்லாதது பத்திரமா இந்த மாமி நாடா தூங்குது பெஸ்ட் பேர்ல இருக்குது மாமியா தூடாதே தூடா மாமியே அப்பா மாமி மாமி சகோதரன் மாமி ஐயோ நான் என்ன செய்வேன் நேத்து போய் கிடக்குறியா என்ன சொன்ன பாத்தியா மாமியே மாமி ஐயோ நான் என்ன செய்வேன் மாமி அநியாயம் காணுதே என் மாமி அநியாயம் தாருண்டா மாமி ஆமா செய்யுவாரியா என் மாமி மாமி சிந்தை கலகுதே என் மாமின்றால இந்த கலகுன்னு சொல்றாங்களே இன்னைக்கு மாமி மாமின்னு சொல்றானே ஆமா அன்னைக்கு பிள்ளை வளைக்கிற போது சரி. வேற யாராயிலும் என்னுடைய பிள்ளையை 100 பேர்ல ஒரு பிள்ளைய ஆமா. திருமணம் செய்திருந்தா இருந்தா. உறவு இருக்கும் சொந்தம் இருக்கும் பந்தம் இருக்கும் மருமகள் என்று முறை இருக்கும் ஆமா. இப்போது மாமின்னா அப்படி வரும் எப்படி வரும் எதை வரும் எதை வரும் மூச்சு விட்டு பேசு அத்தாக்கு வந்து போட போற நீ இந்த காய் பண்ணிடுறியா மாமியே மூச்சு விட்டு பேசு காய் பண்ணு ஆமா, மாமி. நீ இருக்கணும் மாமி Hey!
அவன் என்ன சொன்னா கேட்டியா? அண்டையில் வந்தேன் மாமி. என்னை தள்ளி விடாதே என் மாமி. ஆதரிக்க வேண்டும் மாமி. ஆமா, அப்படி அண்டைன்னா அதாவது ஒரு ஒரு இடத்துல அண்டை அணுகலமா இருக்குது அண்டை. அப்படி இப்ப சொல்றாங்க அந்த அந்த உறவு இல்லையா, சொந்த இல்லையா, அந்த இல்லையா, அண்டை இல்லையா, ஒண்டை இல்லையா. இப்ப வந்து என்ன ஆதரிக்கணும்னா எப்படி ஆதரிக்க முடியும்? சொல்ல சொல்ல வருது மாமி. அவன் இப்படியே ஏய் எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவன் சொல்வான். ஏய் மாமி சிந்தை என் கண்ணிருக்கல்ல ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் மாமி. என் மனம் நோவுக்கல்ல ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் மாமி. சிந்தை காலே மாமி மாமி நூறு பிள்ளையோ பேட்டாயே என் மாமியே. தலைப்பார் ஒரு பெண்ணாயோ பேட்டாயே என் மாமியே.
அம்மா அட குலபையா அட கல்வெட்டியா ஏடா உனக்கு இந்த வேலை உனக்கு தான் அதான் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் மாங்கா பார்த்து சொல்ல ஏடா இப்படியே என்னுடைய தாயார் இடையில நான் அமர்றேன். நீ யாரா 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 நான் ஏறி போச்சாமா குத்துச்சாமா அம்மா அண்ணாவை அவமதித்து ஆமா சிரித்தவளை சீர்குலைக்க வேண்டும் என்று ஆமா சபைக்கு இழுத்துவார் சொன்னார் அண்ணா. ஆமா நான் இழுத்து வந்தேன். குறுக்கிட்டு அவளுக்கு என்ன நீங்க ஆதாரம் அவர் வந்து என் நிலத்திலே அண்டையிலே வந்து ஆதரவா கேட்கிறார். அவர் ஆதரவு கேட்டாலும் நான் வெறுமனை இருப்பேனா? அன்றைய தினம் உங்கள் அனைவரையும் அவமதித்தாள். அதனால் அவளை வெறுட்டி வெடுக்கி அவள் ஏன் அவமதித்தாள்? ஏன் நாரி எங்கே ஐவரிப சாரி எங்கே நாரி எங்கே ஐவரிப சாரி எங்கே நாரி எங்கே ஐவரிப சாரி எங்கே ஒரு வழக்கு ஒருத்தி கிடையாது. ஆமா அப்படிப்பட்ட ஜாதியை சேர்ந்த இவள் இவள் என்ன செய்த அண்ணனை கண்டு ஒரு காலத்தில் என் அண்ணனை கண்டு அண்ணனை கண்டு என்ன அண்ணனை பார்த்து கூடம்பிள்ளைன்னு கைத்தடி சிரிச்சாங்க. சிரிக்கலாமா? சிரிக்கூடாதுங்க. ஒரு ராஜாவை பார்த்து எப்படி சிரிக்கலாம்? காம கடல். ஆமா கடல்ல முத்து போட்டா எப்படி இருக்குமோ அத போல முத்துக்கு சமன் வாசிக்கிறார் இருக்கிறார். இந்த முத்து எப்படிப்பட்டவர்? எப்படி பாண்டாவாரிக்காக நெருப்பினி உதித்தவள் டமானி சோபாக எட்டு நடித்தவள் ஐவரை மணந்து இந்த உலகிலே வாழப்பட்டவள். இன்னவளுக்கு வாழ்க்கை இனிமே கிடையாது. ஆமா அம்மா காலடா அம்மா அவளை அவைக்கு கொண்டு போறேன். சபையோர்களை இந்த மகாபாரதத்தில் என்னடா தினந்தோறும் இந்த அட்சய பாத்திரம் கொடுக்குறாங்களேன்னு இங்க ஒரு சந்தேகம். பாண்டவர் இவ்வளவு நாளாக நாட்டு ஆண்டவர். இனி முதல் கொண்டு இன்னிலிருந்து காடு போறாங்க. காடு போனா என்ன சாப்பிட்டு படிக்கிறது? காய்கறிகள் தான். காய்கறி மட்டுமல்ல, பாண்டவர் மட்டும் போல. ஆமா 12,000 பிராமண ஆட்களும் பின்பற்றியே போறாங்க. யாருக்கு? பாண்டவரோடு. ஆமா பார்த்தாரா தர்மராஜா? நம்மை பார்த்து பிராமணர் வராங்களே நாம காய்கறி புசிக்கலாம். பிராமணர் எப்படி சாப்பிடுவாங்க? மனவேதனை இருந்தார். சூரிய பகவான் உதயமாகின்றார். அந்த சூரிய பகவான் கொடுத்த இந்த அட்சய பாத்திரம். ஆமா இந்த அட்சய பாத்திரத்தை
திரௌபதி அம்மா ஆமா தாரமான முடித்து இளைய வட்டுத்து இப்படி கவித்தால் ஆமா பண்டு பிரகாரத்தோடு ஒருவேளை சாப்பாடு வரும் அந்த சாப்பாட்டு கலசம் தான் இந்த அச்சு பாத்திரம் நான் கொடுக்கிறேன் ஆமாங்க இதை உங்களால் என்று பொற்காசலை கொடுத்தால் ஆமா இதை வைத்து வருட தவறாமல் நாங்க புரட்டாசி மாசம் ஆமா 5ஆம் சனிக்கிழமை கழித்து திருப்பதி கொண்டு போய் இது செலுத்துவோம் ஆமாங்க இது மட்டுமல்ல தினத்தோடு எண்ணெய் கொடுக்குறோன்றாங்க ஆமா இந்த எண்ணெய் மீந்து போச்சுன்னா தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எங்க குழுவிலே ஏலம் போட்டு ஆமா அந்த காசை எடுத்து போய் கொடுத்துரும் அது வச்சு காலிப்பா கிடைக்காதுன்னா செலுத்துவோம் சபையார்களே எப்படி என்றால் இந்த அட்சய மாத்திரத்தை இதை அம்மாட வளர்றோம் சபையார்களே எப்படி என்றால் மகாராஜா வந்து அம்மா ஊர் மேல விட்டுக்கிறார் இப்போ எல்லாம் துண்டு போடுங்க எல்லாம் எங்க போனா நான் போனா போதும்டா ஆமா எல்லாம் அவுத்துக்கோங்கடா நத்த நத்துக்கோங்க சதுரி ஐநாளி வந்து திருந்தா சொல்லுடா பண்டிக்கு உன்னை போல விட்டுட்டு காண்டதுல சொன்னாங்க வாடி உன்னை சமைச்சு கொண்டு போறேன் பாதி
நீதியாகுமா தர்மமாகுமா துச்சாதனா பெண் பாவம் பொல்லாதனா எதற்காக இது மாதிரி செய்யற கண்ணுமையை போல பார்க்கணும் பெண்களை யாரா இது மாதிரி செய்யற கண்ணிமை எப்படி இருக்குதோ கண்ணு எமையானது எப்படி இருக்குதோ அதை போல காத்து பார்க்கணும்டா பிராமணரே குருவிடுங்களே எங்க அண்ணா தான் இந்த நாட்டுக்கு மன்னன் உங்களை நான் கேட்கல இப்ப அந்த பெண்ணை ஒரு தெய்வமா மதிக்கணும்ன்றீங்க இந்த தெய்வம் சிரிச்சாளாண்டிங்க ராஜ்யசபையில ஏன்டி சிரிச்சுன்னு கேட்டீங்களா நீ கூட காரியம் கால்பாடி அரிசி காரணம் உங்களுக்கு கிடையாது மரியாதை போங்க ஆடி மெத்த மெத்த பஞ்சபாண்டவரை பார்த்து பதறுவார்
தனிலே விட்டு திகை சபை வரவே சொன்னேன் செய்தை தலை பிடித்து திகை சபை தனிலே விட்டு தீய வஞ்சகரை விலங்கு கொட்டி மணி குடலை எடுத்து 1000 மணி குடலை எடுத்து வந்தை 1000 சுத்தராக அதிகாரிகள் அப்போதே பலமுறையாக உன்னிடத்திலே வாய் வார்த்தை ஆடினேனே என் வார்த்தையை கேட்காமல் அஸ்தினாபுரம் வந்தாய் இப்போது வார்த்தையா நமக்கு ஏற்பட்ட கொடுமை நம்முடைய மனைவியை பலரும் பார்க்க முடியாது இப்படி இப்போது விடை கொடுத்தால் என் கரத்திருக்கக்கூடிய இந்த தண்டாயத்தினாலே அவனை அடித்து அவனுடைய மணி குடலை எடுக்கிறேன் பாபா என்னே அதற்கு ஒரு காலம் வரும் அப்பா அதனால் அப்படியா உன் வார்த்தையை கேட்டு இன்னுமா பொறுக்க வேண்டும் நானும் பொறுக்கவில்லை பொறுமையாகிறேன் பாண்டவர் அழைத்தால் வருவேன் நீ அழைத்தால் வரமாட்டு சொன்னே அது பந்தவர் கைகள் உண்டு பட்ட மாத்திரத்தை சொல்ல தந்தைக்கு உண்டு நம்ம அனைக்குமா நினைச்செல்லாம் கிடக்கு போவோம் 5 உடன் 6 அதற்கு எழுதுவார் பாண்டவர் அழைத்தால் நான் வருவேன் இல்லை என்ற வரமாட்டேன் பாண்டவர் ஒருவர் அவன் கனவு மூத்தாறு மைத்துன கணவன் 3 பேருக்கு முந்தாணி போடுற அவன் யாரு இருத்தாய் மக்கள் நான் யாரு பெரித்தாய் மக்கள் அந்த 5 ஆம்பியானா அவங்க கைப்பட்டா உன் உடம்பு வளருது என் கைப்பட்டா நான் குறைஞ்சா கூடும் அந்த 5 ஆம்பியானோட என்ன 6வது ஆம்பியானா சேர்த்துக்கோ பாடி போறேன் டேய் ஒரு பெண்ணானவள் 5 ஆகட்டும் 1 ஆகட்டும் மனசுல நினைச்சிட்டா பத்தினி நான் பத்தினி தெய்வம் இந்த பத்தினி சொல்றேன் பேர் அது போடி 5ஓடு 6 ஆகட்டும் சொன்னியோ சத்தியமா சொல்றேன் நீ பைத்து முடிச்சு இந்த தெருவா அலைய போறப்படுறா நீ நானா இந்த ராஜா பைத்தியக்காரன் சொன்னா வருவாங்களா அது பாண்டவ பேச்சு சத்தியமா சொல் தேவடியா மாவா அவ தேவடியா தரமா அப்பதான் சிரிப்பானா என்ன பாட்டுவா ஊர் மேல வர்றான் பார் நல்ல ஓடுவானா ஊர் மேல போக மாட்டா இவன் தான் ஓடுவா கரண்ட் அடிச்சு சாவ போறடா நீ நாங்க நினைச்சாதான் இங்க ஒளி இருக்கும் நாங்க நினைச்சாதான் லைட் எரியும் இல்லன்னா கோபி அண்ணனுக்கு பணம் கிடையாது அண்ணா நீ சொன்ன வண்ணம் திரௌபதி தந்து விட்டேன் பாத்தியா அவளை இப்போ என்ன செய்யணும் முதல்ல துணியா போகணும் அரங்கமனை மேடை நிறுத்தணும் இப்போ தொடையில உட்காந்துக்கணும் தொட மேல உட்காந்துக்கிறேன் இந்த கொண்டாட பாரு வளர்ச்சி தோட மேல உட்கார விடான்னு வைத்துட்டு கொஞ்சம் அப்பால வந்து காரணம் என்ன தெரியுமா அங்கதான் என்னுடைய விவகாரம் இருக்குது
தொடமால உட்கார சொன்னே தவிர என் விவகாரம் அங்கதான் இருக்குது தெரியாது போச்சு. தொடரால பார்ப்போம். அண்ணன் மனைவி என்று நினைக்கவில்லை, தம்பி மனைவி என்று நினைக்கவில்லை. என்னை எப்போது இந்த துச்சாசனன் உன் மனது துணை மீது என்னை அமரச் செய்தானோ, நானே ஒரு பத்தினியாக இருந்தால் அக்னியில் உதித்தது உண்மையாக இருந்தால் இந்த வலது துடை முறிந்து நீ இறக்க கடவுது கொடுத்த திரௌபதி சாபம். அண்ணா இப்ப என்ன பண்ணணும்? எங்க அண்ணாண்ட வச்சுக்காத. அண்ணா என்ன பண்ணணும்? நிறுத்தி பத்திராபரணம் செய்யலாம். எப்ப என் அண்ணனை பார்த்து சிரித்தியோ உன்னை பல பேர் சிரிக்க வைக்கிற வாடி. ஆதரிக்க வரக்கூடாதா? யாரு ஆதரிக்கிறான் பாக்குற வாடி. அண்ணா ஆபத்தாண்டவா அநாத ரட்சகா போதுந்த ஆலை மூரையிலே மதுவில் அங்கு மூதலையை பிளந்தாய்
ஒரு சேலை தான் கட்டியிருப்பாங்க. ஆமா மலைமலையா 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 வர்ணமா சேலை இழுத்து போடுறேன். ஆமா இவன் மானம் ஒன்றும் தெரியலையே. அதானே யாரு மாயம்? என்ன நியாயம்? அதானே என்ன விட இது? அடி வளர்ந்து தூயிலாம் வாங்கி வாங்கி விட்டா கை கால்லாம் ஓஞ்சி போதா தவிர இவ அங்க இன்னும் யாருமே பார்க்கலையா? யாரும் பார்க்கலையா? வாடி வாடி சீக்கிரம் கொண்டு போக கூடாதா? இவன் கை கால் இழுத்து இங்க விழக்கூடாதா அண்ணா? சீக்கிரம் விட்டுலான்னு தான் பாக்குறேன். உட்காந்துருச்சான்னு எழுதி போகுதுங்கிறாங்களே, என்ன பண்றது? ஏன் போகுதுங்கிறாங்க? உன் அங்கத்தான் பார்த்து இருக்கிறாங்கடி. நீ பிறந்த உருவம் எப்படி இருந்தியோ அந்த அழகு பார்க்க மக்கள் எல்லாம்ங்கிறாங்க. அதுதானே தெரியுங்க. அதுமா காய் வச்சு கத்துக்கிட்டு எப்ப பாக்குறோம் பாத்துக்கிறாரு பூஜாரி. உடலை பாத்துக்கிறாரு குளிச்சுட்டு. இத இழுத்து போட்டு சாலிய நல்லா பாரு. வண்ண வண்ணமா சேலை வருகுதே இந்த கோபதையோட
தான் வலிக்குதா தவிர அவ சேலை இன்னும் வாட்டி யாரு கொடுக்குற சேலை? காஞ்சிபுரம் பட்டா, தர்மாபுரம் பட்டா, ஆரணி பட்டா, இல்லை பச்சைமஞ்சாவளி பட்டா தெரியப்பா. யாரு கொடுத்த சேலை இவனுக்கு? இதெல்லாம் ஓசி வந்து எப்படி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எப்படி அகில துச்சாசனை நம்ம அவமானப்படுத்துவான் அப்படி தெரிஞ்சுக்கணும். ஒரு சேலை 9 சேலை உள்ள கட்டிக்கிட்டு அதான் என்ன தெரியல மகாராஜா. ஆதிகாலத்து பொம்பளை நல்லா உருவம் பெருசு. இப்போ 8 கஜம் 9 கஜம் வருது. அப்போ கட்டின சேலை 250. அந்த 16 முழ சேலைய 2ஆ வெட்டினா 8 8 16. அப்படியே கூட்டிட்டே போ. அப்படியா? நீ எத்தனை சேலை கட்டினாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு புடவை கொடுத்தாலும் சரி, உன் உருவத்தை பார்க்காத தாய்மார்கள் வாங்கி தோன்ற மேலதான் இருப்பான். நாங்க பணம் இல்லைன்னா உனக்கு அங்க பூசணிக்காய் குழம்பே கிடையாது. எங்க பணம் இல்லைன்னா இந்த பஞ்சுபேட்டில், இந்த பாண்டிபுரம் தெருவில், இந்த துரோகம் கோயில்ல உங்களுக்கு அன்னதானம் உண்டா? எங்க அண்ணன் கொடுக்கறதுனால தான் எல்லாம் ஆகலவா அடி இந்த மகாபாரத்தை திரௌபதி வஸ்திராபரணம் பாபமான சரித்திரம். இந்த பாபம் நான் தான் செய்கிறேன். ஆனா எனக்கு பாவம் இல்லை. பாக்குறீங்க பாரு, உங்களுக்கு தான் பாவம். உலகத்தில் கூறுவார்கள், இட்டு கெட்டவன் தொட்டு கெட்டவன் தொடாமல் கெட்டவன். அப்படின்னு யாரு? இட்டு கெட்டவன் மகாபலி சக்கரவர்த்தி, தொட்டு கெட்டவன் இந்த துச்சாசனன், தொடாத கெட்டவன் ராவணன் அப்படின்னு ஒரு பழமொழி. இப்போ தொட்டு நான் தான் இந்த சேலை இருக்கிறேன். ஆனால் தொடாமே நீ பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் பாவம். இந்த பாவம் வேண்டாமன்னா இது கடைசி சேலை. கலை போகிறேன். அனைவரும் அந்த கோபால கண்ணனை கோவிந்தா என்று உள்ளத்தில் நிறுத்தால் உங்களுக்கு பாவம் இல்லை. உங்களால் நானூறு புள்ளி சேர்த்துக்கிறேன். எனக்கு பணம் வேணாம், கோவிந்தான்னு போடுங்க போதும். ஹரிஹர கோவிந்தா, செங்கமல கண்ணா, ஜனார்த்தனா, சூரிய நாட்களை சேர்த்து என்றைக்கு இந்த துச்சாசனன் என்னை இழுத்து வந்து மனிதாவை நிறுத்தி வஸ்திரத்தை கலந்தானோ, என் கூந்தலை பற்றி இழுத்து வந்தானோ, என்றைக்கா இருந்தாலும் ஓர் நாள்
துரியன் இறந்து அவன் முதிரத்தை எடுத்து எண்ணெயாக பாவித்து அவன் மணிக்குடல் எடுத்து சீப்பாக பாவித்து அவன் மணிக்குடல் எடுத்து புஷ்பமாக பாவித்து தந்தத்தை எடுத்து சீப்பாக பாவித்து அன்றைக்கு நான் என் கூந்தலை முடிப்பதை தவிர அதுவரையிலும் என்னுடைய கூந்தலில் புஷ்பத்தை சூட மாட்டேன். இதுவே எங்கள் அண்ணன் கண்ணபுரான் திருவடி சாட்சியாக சத்தியம் சத்தியம். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அந்த துரியனை கொன்று அவனுடைய உதிரத்தை என் மனதார குடிப்பேன் என்று இதுவே சபதம் செய்கிறேன். இதுவே சத்தியம், இதுவே சபதம் என்று வருகிறேன். சபையார்களே, நான் தான் அர்ஜுனன். அந்த இழிகுல கர்ணனை கொல்லாவிட்டால் என் பெயர் அர்ஜுனன் அல்ல. இதுவே சத்தியம் சத்தியம் சபதம் என்று வருகிறேன். இதுவே சத்தியம். சகாதேவன் ஜனனியை கொல்லாவிட்டால் எப்போது வரும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஜனனியை கொண்டு விடுவேன். இப்போது வருகிறேன். ஆண்டவர் ஐவரும் ஒவ்வொரு சபதம் செய்து அடிமதளத்தை கழித்து பாண்டவர்களும் திரௌபதியும் 12 ஆட்டம் ஆடினார் தர்மர். 12 வனவாசம். பெண்ணை வைத்து ஆடினது சூதாட்டத்தின் தவறு. ஓராண்டு அஞ்ஞானவாசம் என்று குரு பெரியோர் முன்னே உச்சரிக்க எழுதினான் துரியனானவன். குரு பெரியோர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் வனவாசம் போகிறார்கள். 12 துளைத்து ஓராண்டு அஞ்ஞானவாசம் துளைத்து வந்தால்தான் நாடு ஒடுப்பேன் என்று குரு பெரியோர் முன்னே சத்திவிட்டு பாண்டவர்கள் வனவாசம் போகிறார்கள். பகடை துயில் திரௌபதி வஸ்திராபரணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இதோடு முடிவெற்றது. இந்த இதுவும் நடந்தது பாவ சரித்திரம். எல்லாரும் 1 அனைவரும் சென்றுவாங்க.